திறப்பின் வாயிலே நின்றார். ஆண்டவருடைய கோபம் வரப்போகுது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. ஆண்டவருடைய கோபம் அவங்களை அழிக்க போகுது. ஆண்டவருடைய கோபாக்கினை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல வரப்போகுது. அந்த திறப்புல போய் மோசே நிக்கிறாராம். அந்த கோபாக்கினை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மோசே திறப்புல நின்று, ஆண்டவரே இந்த ஜனங்களை நீர் அழித்து போட வேண்டாம் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் நீர் அழித்து போடுகிறதா இருந்தால் என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் என்ன செஞ்சிடும், கிறுக்கி போடும் ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீர் அழிக்க வேண்டாம். மோசே திறப்பிலே நின்றான். பிளவு, ஆண்டவருடைய கோபாக்கினை இந்த பிளவின் வழியாக கடந்து வரும்பொழுது அந்த பிளவுல நின்று, பிளவு எப்ப வருது, நான் சொன்ன பாவம் செய்யும் போது பிளவு வரும். பாதுகாப்பு சுவர் உடைக்கப்பட்டால் ஆபத்து வரும். எனவே ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு சுவராக அவருடைய வேத வாக்கியங்களை கொடுத்திருக்கிறாரு, நியாய பிரமாணங்களை கொடுத்திருக்கிறாரு. அதை மீறி அதை உடைக்கும் பொழுது, அதை தகர்க்கும் பொழுது, அந்த பிளவு ஏற்படுத்தும் பொழுது, திறப்பு ஏற்படுத்தும் பொழுது தேவனுடைய கோபாக்கினை வரும், சாபம் வரும். மோசே அந்த கேம்ப்ல போய் அவங்க நிக்கிறாராம், திறப்புல போய் நிக்கிறாராம். ஆண்டவரே ஜனங்களை அழிச்சிட வேண்டாம், அவங்க செஞ்ச பாவத்தினால அவங்க அழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி மோசே நிற்கிறாரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாவம் செய்யும் பொழுது பிளவு ஏற்படுகிறது. ஏசாயா 59:2 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 59:2. ஏசாயா 59:2 வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்முடைய பாவம் தேவனுக்கும் நமக்கும் மத்தியில் ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறது. நம்ம பாவம் செஞ்சாதான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியாத அளவுக்கு ஜெபம் கிரியை செய்யப்படாதபடிக்கு அது செய்து விடுகிறது. எப்பவுமே பிளவு, பிரிவுங்கிறது வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஒரு பிளேடை நான் எடுத்து இப்படியே இந்த பாருங்க, இந்த ஸ்கின் அழகா இருக்கு என் கையில, ஒரு பிளேடை எடுத்து நான் கோடு போட்டுட்டேன், நடுவில் கிழிச்சிட்டேன் அப்படின்னா என்ன ஆகுது, அங்க ஒரு செப்பரேஷன் வருது, அது ரெண்டா பிரிஞ்சிருது இல்லையா? அது பிரிஞ்சா அங்க இருந்து ரத்தம் வருது, அது எனக்கு என்ன செய்யும், வலி எடுக்கும். அப்படிதான். அப்போ பிரிவு எப்பவுமே நமக்கு வேதனையை கொண்டு வருது. அவங்க கூட ஒரு மாசம் இருந்துட்டு நான் இந்தியாவுக்கு போனேன்னா இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு உங்க எல்லாருடைய ஞாபகமும் வரும், கவலையா இருக்கும், வருத்தமா இருக்கும். நான் தான் பாஸ்டர் ஜேம்ஸ் சொன்னேன், உங்க கூட கார்ல நான் அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு உங்க கூட நிறைய இடங்களுக்கு ஊழியத்துக்கு வந்தேன். அங்க போய் தமிழ்நாட்டுல போய் இறங்கி ஃபிளைட்ல இறங்கி என் காரை எடுத்துட்டு போகும்போது பாஸ்டர் ஜேம்ஸ் கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு நினைவு வந்துடக்கூடாது. அதனால நீங்க விரும்பி கேட்கிற சீடி எல்லாம் எனக்கு கொடுத்துட்டு நான் போனேன், அந்த பாட்டை கேட்டுட்டு பாஸ்டர் ஜேம்ஸ் கூட இருக்கிற மாதிரியே போய்கிட்டு இருப்பேன். பிரிவு என்னைக்குமே மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு வருது, ஒரு வேதனையை நமக்கு கொண்டு வருகிறது. பிரிவு நமக்கு வேதனையை கொண்டு வருகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் தேவனுக்கு விரோதமான பகை. எனவே இந்த பாவம் செய்யும் பொழுது உண்மையாகவே அதனுடைய கொடிய தன்மை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தினுடைய கொடிய தன்மை என்ன அப்படிங்கறத நம்ம புரிந்து, நம்ம நினைக்கிறோம் பாவம்னா அது என்ன சாதாரண ஒரு காரியமா, அது ஆண்டவருக்கு அவ்வளவு தூரம் வேதனையை கொடுக்குமா அப்படின்னு நம்ம சில சமயம் நினைக்கலாம். ரோமர் 5:8 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, சரி போதும், வேதம் என்ன சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். We were sinners, நாம் பாவிகளாய் இருந்தோம். 10வது வசனம் பாருங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் 10வது வசனம் சொல்கிறது 10, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில். பாத்தீங்களா, நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் சத்துருக்களாய் இருக்கையில். அந்த வசனம் ரொம்ப அழகா நமக்கு விளக்கி சொல்லுது. அப்போ பாவம் செய்யும் பொழுது நாம் தேவனுக்கு எப்படி மாறிடுறோம், சத்துருவாக நாம் மாறி விடுகிறோம். தேவனுக்கு நாம் சத்துருக்களாக மாறி விடுகிறோம். பாவம் செய்கிறவர்கள் தேவனுக்கு சத்துருக்களாக மாறி விடுகிறார்கள். ஒரு வேத ஆராய்ச்சியாளர் இந்த ஆராய்ச்சி பண்ணி அவர் எழுதும்போது சொன்னாரு, அவர் சொல்றாரு, இந்த லைட் ஆஃப் த கிராஸ், சிலுவையின் வெளிச்சத்துல இந்த பாவம்னா என்ன அப்படிங்கறத படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, sin is not just ignorance. ஏதோ அறியாமையினால செய்யறது பாவம் நினைக்காதீங்க, பாவம் அறியாமையினால செய்யறது கிடையாது. Or sin is not just a weakness. அது ஒரு பலவீனம் அப்படி நினைக்க கூடாது, அது சாதாரண பலவீனம் அல்ல. Or a moral sack. ஏதோ ஒரு ஒழுக்க கேடு அப்படி
நீங்க நினைக்காதீங்க. அவர் சொல்றாரு it's a brutal iron fixed rebellion against God. அது தேவனுக்கு விரோதமாக கரத்தை முறுக்கிக்கிட்டு செயல்படுறதுதான் பாவம். பாவம்ங்கிறது எவ்வளவு கொடியது அப்படின்னு சொல்லி பாருங்க. அவர் சொல்றாரு sin is raised hand and clenched fist and blow in the face of God. அவர் சொல்றாரு பாவம்னா என்னவா, கையை முறுக்கிக்கிட்டு ஆண்டுடைய முகத்துல ஓங்கி அடிக்கிறதுக்கு சமமா. நீ யாரா எனக்கு அப்படின்னு செய்யறதுதான் பாவம். எனவே பாவம் செய்யற ஒவ்வொருத்தரும் கையை முறுக்கிக்கிட்டு ஆண்டுடைய முகத்துல குத்துறாங்க அவர் சொல்றாரு. எனவே பாவம்ங்கிறது சாதாரண காரியம் இல்லைங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குது. தேவனுக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்துது. ஒரு சோல்ஜர் ஒரு நாள் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான கனவு அவனுக்கு வந்துட்டு. அந்த கனவு நேபுகாத்நேச்சாருக்கு வந்த கனவு மாதிரி பயங்கரமான கனவு. பயந்துட்டான் அந்த கனவுல. அது என்ன கனவு அவனுக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஒரு தூண்ல கட்டி வச்சு வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன ஆண்டவரை சவுக்கால அடிக்கிறாங்க. அந்த அடிக்கிற காட்சியை அவன் பார்க்கறான். அவனுடைய சரீரம் எல்லாம் கிழிக்கப்படுது. கிழிக்கப்பட்ட காட்சியை பார்த்த உடனே இவனுக்கு பயங்கர கோபம் வந்துட்டு, நானும் ஒரு சோல்ஜர் தான், நான் இந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கேன், என்னைய மீறி ஒரு சோல்ஜர் இயேசு கிறிஸ்துவை அடிக்கிறதா, நான் விட மாட்டேன் அவனை அப்படின்னு ஓடி போய் அவனை பிடிச்சி என்ன காரியம் பண்ற, இயேசுவையா நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லி அப்படி அவனை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு திருப்பி பார்த்தானா. அவன் பார்க்கும் பொழுது அவனுடைய முகத்தை தான் அவன் பார்த்தான். அப்பதான் அவன் தெரிஞ்சுக்கிட்டானா, நான் தான் இயேசுவை இவ்வளவு நேரம் அடிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் நல்லவா இயேசுவை அடிச்சது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாவம் செய்யும் பொழுது தேவனுக்கு விரோதமாக நம்முடைய கரத்தை நாம் முறுக்கி கொள்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தேவனுடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு திறப்பில் நிற்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை என்னையும் கூப்பிடுறாரு. நிறைய பேர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யணும் அப்படிங்கறத ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை வேற ஒரு காரியத்துக்காக அழைக்கிறது பாருங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம், ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ல இருந்து வாசிப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பு சுவராகிய அவருடைய பிரமாண நேரத்தில் சொன்னா இல்லையா, ஆண்டவருடைய குணாதிசயம் 10 குணாதிசயங்கள் 10 லட்சணத்தான் எல்லாம் நம்ம நேரத்தை படிச்சோம் இல்லையா. 10 லட்சணத்தான் 10 லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம் அப்படின்னு படிச்சோம் இல்லையா. 10 லட்சணத்தான் 10 குணாதிசயங்களை உடையவர், 10 குணலட்சணங்களை உடையவர் சீரேசுநாதன், அவருக்கு ஜெயமங்கலம். எனவே அவருடைய 10 குணாதிசயங்கள்ல ஒரு திறப்பு ஏற்படுத்திக்கிறது. மனுஷங்க பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம் என்ன சொல்லுது பாருங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ல இருந்து வாசிங்க பாருங்க. ஏசாயா 58:11ல இருந்து, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த வசனத்தை பார்த்தா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். என்ன அருமையான வாக்குத்தத்தம். நிறைய பேர் வீட்டுல எழுதி போட்டிருப்பாங்க, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நல்லதான் பிரதர் இருக்கு, நல்லதான் சிஸ்டர் இருக்கு வாக்குத்தத்தம். ஆனா யாருக்கு இந்த வாக்குத்தத்தம் பாருங்க சொல்லுகிறது. 12ஆம் வசனம், உன்னிடத்தில் இருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை வேற பர்பஸ்க்காக அழைச்சிருக்கிறேன். நான் இந்த உலகத்துல எல்லாரும் என் கூட கரை பிடிச்சு நடக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்களுக்கு 10 பிரமாணங்களை கொடுத்தேன். அவங்களுக்கு பாதுகாப்பா ஒரு சோதனை கொடுத்திருந்தேன். ஜனங்கள் அதை உடைச்சிட்டாங்க. நீ திறப்புல நிக்கணும், திறப்பானதை அடைக்கணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எந்த திறப்பை அடைக்க சொல்றாரு பாருங்க. 13ஆவது வசனம், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சொந்தத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாயிலை சொல்லிட்டு ஆமென். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? திறப்பானதை அடைக்கவா, எப்படி அடைக்கணுமா சொல்றாரு, ஓய்வு நாள் ஆசிரியர் பூர்வ
காலத்துல இருந்து என் வார்த்தைகளை இந்த மக்கள் மீறிக்கிட்டே இருக்காங்க, திறப்பு உண்டாயிற்று, மக்கள் பாவம் செஞ்சு எனக்கு விரோதமா கரத்தை உயர்த்துறாங்க. மோசே அன்னைக்கு நிக்கல அப்படின்னா உலகம் அழிஞ்சு போயிடும், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அழிஞ்சு போயிருப்பாங்க. மன்னிக்கணும், அன்னைக்கு மோசே திறப்புல நிக்கிறா இஸ்ரேல் ஜனங்கள் அழிஞ்சு போயிருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த உலகத்துக்கு திறப்புல நீங்க நிக்கிறவங்க எல்லாரும் இந்த உலகம் மறந்து போன காரியம் ஓய்வுனால நீங்க ஆசைங்க திறப்புல நில்லுங்க. வந்து கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, we have to stand in the gap. திறப்புல நம்ம நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இதிலிருந்துதான் இந்த பிளவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு வருகிறது. எப்போ ஆதாம் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை மீறி, கற்பனைகளை மீறி, பாவம் செய்து தேவனுடைய நியாய பிரமாணத்தை மீறி தேவனுடைய மகிமையை இழந்து போனார்களோ, அப்பவே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில இருந்த உறவு பிரிஞ்சு போயிட்டு, அந்த இணக்கம் இல்லை, அந்த அன்பு ஐக்கியம் இல்லை. இப்போ ஆதாம் ஏவாளுக்கு ஒரு பயம், என்னன்னா மரண பயம். என்ன மரண பயம்? இப்பதான் மரணம் எல்லாரையும் பிடிக்குது. இப்போ பாவத்துக்கு அப்புறம் மரணம் எப்பனாலும் ஆதாம் பார்த்துட்டாரு, தன் மகன் சாகிறத பார்த்தாரு, தன் மகனை ஆபேல தன் கையினாலேயே அவர் அடக்கம் பண்ணார். முதல்ல அடக்க ஆனதுனா யார் நடத்தினா இந்த உலகத்துல? ஆதாம் தான் நடத்தினார். யார் அடக்கம் பண்ணாரு? தான் பெத்த மகனை அடக்கம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆதாமுக்கு நேரிட்டது. எனவே இப்போ மரண பயம், இலைகள் பழுப்பு நிறமா மாறத பாக்குறாரு, அது வாடி கீழே விழுறத பாக்குறாரு, பறந்துகிட்டு இருக்கிற பறவைகள் பட்சிகள் செத்து கீழே விழுகிறத பாக்குறாரு. இதுதான் மரணம், இந்த மரண பயம். எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, மனிதனை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 3:15 ஒரு வாக்குத்தத்தம் பண்ணாரு. உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆண்டவர் சொன்னாரு, நான் ஒரு பரிகாரம் தரேன், நான் ஒரு பாலம், ஒரு பிரிட்ஜ் கொண்டு வர போறேன். என்ன அப்படின்னா, தேவனை விட்டு பிரிஞ்சு போன உலகம் மீண்டும் தேவனோடு கூட சேர்வதற்கு நான் ஒரு வழியை ஏற்படுத்துறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நான் ஒரு ஸ்திரீயை வித்து வாக்குத்தத்தம் பண்றேன், a seed of a woman. ஒரு ஸ்திரீ வித்தாக ஒருத்தர் இந்த உலகத்துக்கு வருவாரு. அவரு சாத்தானுடைய தலையை நசுக்கி, ஆதாம் எந்த இடத்துல தோத்து போனானோ அந்த இடத்துல இந்த இரண்டாம் மாதமாக இயேசு ஜெயிப்பாரு. நீங்க இழந்து போன ஆசீர்வாதத்தை மீண்டும் பெற்றுக் கொள்வீர்கள் அப்படின்னு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகரியா புத்தகத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6:13 நினைக்கிறேன், எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சகரியா 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். நான் சொன்னேன் இல்லையா, மனிதன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தான், சத்துருவாய் மாறினான். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் படிச்சோம், 8வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் பாவிகளாய் இருக்கையில், சத்துருக்களாய் இருக்கையில். இப்போ சத்துருவா மாறி போன மனுஷன் மீண்டும் தேவனோடு கூட எப்படி தன்னை இணைத்துக் கொள்வது, எப்படி அந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்வது, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் சமாதானம் எப்படி ஏற்படுத்துவது? இங்க 13வது வசனம் சொல்கிறது, சகரியா 6:13, தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார், இல்லையா, ஆளுகை செய்வார், ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். சமாதானத்திற்கான ஒரு ஆலோசனை, ஹல்லேலூயா, சமாதானத்திற்கான ஒரு ஆலோசனை. பரலோகத்திற்கும் பூமிக்கும் இடையில மீண்டும் சமாதானம் உண்டாக வேண்டும், மனுஷர் மேல் பிரியம் உண்டாக வேண்டும். ஒரு ஆலோசனை கூடுது பரலோகத்துல. என்ன செய்யலாம்? மனுஷங்க மேல பிரியம் உண்டாகணும், சமாதானம் வரணும், மனுஷங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பரலோகத்துல ஒரு திட்டம் தீட்டினாங்க. என்ன திட்டம் அப்படின்னா, தேவதூதர்கள் இருக்கிறாங்க, பிதா, பரிசுத்த ஆவியானவர், குமாரன் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்துல பாவம் வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த தீர்மானத்துல தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த 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 காரியம் நான் சொல்றேன், இந்த காரியம் வந்து 1774, 75, 76 அந்த டைம்ல வாழ்ந்து வந்த வேதநாயக சாஸ்திரியார் அப்படின்னு சொன்னவர் ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்கிறார்.
அவருக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு. சரபோஜி மன்னனுடைய அமைச்சரவை புலவராய் இருந்தவர் இந்த வேதநாயக சாஸ்திரியார். இவர் நெல்லையப்பர் கோயில்ல தலைமை பூசாரியா இருந்தவர். ஆண்டவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். எது உண்மையான சத்தியம், எது கள்ள போதமோ, இப்ப அதெல்லாம் பத்தி எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை. இன்னொரு நாள் நம்ம கிடைச்சா நம்ம அதை பத்தி பேசலாம். இப்படி பல காரியங்களை அவர் பேசியிருக்கிறாரு. இப்ப நம்முடைய தலைப்புக்கு நான் இப்ப பயன்படுத்த வேண்டிய ஒரு உதாரணம் என்னன்னா, அவர் ஒரு பாட்டு ஒண்ணு எழுதினார். இதற்கும் இந்த யோசனை சுவாமி அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினார். இதற்கும் இந்த யோசனை சுவாமி, மனுவே நான் இருக்க என்னை அனுப்பும், நான் போய் பாவத்தை ஜெயித்து சாத்தானை அழித்து வருகிறேன் என்று சபதம் கூறிக்கொண்டு பரலோகத்தை திறந்து பூமிக்கு மனிதனாய் வந்தார் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினார். அதாவது பரலோகத்துல இப்படி ஒரு ஆலோசனை சங்கம் கூடிய அந்த ஆலோசனை சங்கத்துல மனுஷங்களுக்கு மீண்டும் சமாதானம் வேணும் அப்படின்னு சொன்னா, தேவனோடு கூட மனிதன் சேர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து சொன்னாராம் பிதாகிட்ட, இதற்கோ இத்தனை யோசனை சுவாமி, இதற்கோ இத்தனை யோசனை சுவாமி, மனுவே நான் இருக்கிறேன், என் பேரை இம்மானுவே, நான் மனிதனோடு கூட வாசமா இருக்க விரும்புகிறவன், என்னை அனுப்பும், நான் போய் சாத்தானை ஜெயித்து பாவத்தை அழித்து நான் மீண்டும் திரும்பி வருகிறேன் அப்படின்னு சபதம் கூறிக்கொண்டு அந்த உலகத்துக்கு வந்தாராம். எனவே தான் அந்த உலகத்துக்கு வரும்போது பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, லூக்கா 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தை அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணியடியை சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்கள் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவரை நோக்கி, பயப்படாதீர்கள். அல்லேலூயா. தேவதூதன் அவரை பார்த்து என்ன சொன்னாங்க? பயப்படாதீர்கள். இந்த மேய்ப்பர்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, உலகத்துடைய நிலைமை ரொம்ப மோசமா மாறிக்கிட்டு இருக்கையா, மேசியா வருவாரு அப்படி தீவிரமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம தீர்க்கதரிசிகள். இன்னும் அந்த மேசியாவை வர காணுமே. நம்ம நாட்டுல ஆசாரியர்கள் சரியில்லை, அவங்க செய்யற பாவங்கள் எப்படி இருக்கு. கோயிலுக்கு போனா, ஆசரிப்பு கூடாரத்துக்கு போனா ஒரு நிம்மதி இல்லை சொல்லுவாங்கல்ல, கொடுமைன்னு போனா அங்க இருந்து 2 கொடுமைன்னு ஓடி வந்துச்சு அப்படின்னு. எனவே ஆசரிப்பு கூடாரத்துல போனா நிம்மதி இல்லை, ராஜாக்கள் சரியில்லை, ரோமர்கள் நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க, நமக்கு எப்ப விடுதலை, இந்த மந்த வைக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தேவதூத ஜனங்கள் தோல்வி சொல்றாங்க, நீங்க பயப்படாதீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க கடன் பிரச்சனை உங்களை பயம் காட்டிக்கிட்டு இருக்கா? வியாதி உங்களை பயம் காட்டிக்கிட்டு இருக்குதா? குடும்ப பிரச்சனைகள் உங்களை பயம் காட்டிக்கிட்டு இருக்கா? உங்க சூழ்நிலையை நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு பயமா தாங்க இருக்கும். வேதம் சொல்ற ஆலோசனை கேளுங்க. வேதம் சொல்லுது, பயப்படாதீர்கள், பயப்பட வேண்டாம், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்ன நற்செய்தி? இன்று கர்த்தர்